Praise the Lord. ஏசப்பா கற்றுத்தருகிற அடுத்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மார்க் 14:37-38 வசனங்கள்ல, பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அதே காரியத்தை இன்னைக்கு நமக்கும் ஏசப்பா கற்றுத்தரார். இந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏசப்பா கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கும் பொழுது அவர் போய் தனியா ஜெபம் பண்றாரு. அவர் வந்து பார்க்கும் பொழுது அவர் விட்டு வந்த சீஷர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த தூங்கிட்டு இருந்த சீஷர்களை பார்த்து ஏசப்பா சொன்ன வசனம் தான் இது. 1 மணி நேரமாவது நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையாக சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் அடுத்தடுத்து நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஏசப்பா நமக்கு சொல்லி தராரு, இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில வருவதற்கு முன்பதாகவே நம்ம ஜெபம் பண்ணணும், ஜெபத்துல பலப்பட்டு இருக்கணும். இது என்ன செய்யும்? அந்த போராட்டத்திலிருந்து, அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு தைரியத்தை தரும். அந்த பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்படாம இருப்பதற்கு தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு. அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 3 தரம் ஏசப்பா இதே மாதிரி பார்க்கிறார். அவங்க திரும்பி வந்து பார்க்கும் பொழுது தூங்குறத பாக்குறோம். 2 தடவை நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. 3வது தடவை சொல்றாரு, வேளை வந்தது, இப்ப நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன குறிக்கிறது அப்படின்னா, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நம்மளால பெருசா ஜெபம் பண்றதுக்கு அந்த இடத்துல நமக்கு சிச்சுவேஷன் சரியா இருக்காது. அதனால எந்த ப்ராப்ளம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஜெபம் பண்ணணும். ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணும். ஏசப்பா கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தை நீங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஈஸியா ஃபேஸ் பண்ணுவீங்க. God bless you all.